ஹலோ ஆல். இப்போ வந்து நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸோட சார்ட்டில் இருக்கிறோம். சரியா? மந்த்லி சார்ட்டில் இருக்கிறோம். நம்ம மந்த்லி அனாலிசிஸ் படி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளோட டார்கெட் நெக்ஸ்ட்டு வந்து எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ டெலிகிராம் சேனல்லே அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 24,500 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேபி இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இது கொடுத்துட்டு திரும்ப அந்த ஆர்டர் பிளாக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மேபி பொறுமையாக திரும்ப ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படி இந்த ஆர்டர் பிளாக் கலெக்ட் பண்ணுறதுனாலும் செல் வரதுனாலும் இப்படி போயிட்டு பொறுமையாக தான் வரலாம். இல்லை திரும்ப ஒரு மேலே போயிட்டு ஒரு மூவ் போயிட்டு திரும்பவும் பொறுமையாக கீழே வரலாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதே போல் உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து வேர்ல்டில் முக்கியமாக யூஎஸில் வந்து ஏதாவது ஒரு மேஜர் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நம்ம மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு நிறைய வந்து எல்லா மேஜர் ஃபாரெக்ஸ் பேரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஈவன் கோல்டு கூட கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த அஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட மார்க்கெட்லேயும் இருக்கும். ஏன்னா நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இண்டிசஸ் வந்து எஃப்ஐடி அவங்க பை செல் அந்த இதை பேஸ் பண்ணி தான் இன்னும் வந்து முன்னாடி அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து அந்த எஃப்ஐயோட பை அந்த இது வந்து செல் வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து அந்த மார்க்கெட் ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுதான் வந்து மேஜர் இதுவாக இருக்குது. சரியா? ஸோ வந்து அது நம்ம இதுலேயும் அஃபெக்ட் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் நம்மளோட ஓன் ஸ்ட்ரக்சர், நம்மளோட உள்நாட்டோட ஜிடிபி இதை மட்டும் வச்சு நம்ம அதை பிளைண்டாக வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? இதோட ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதோட ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது, ப்ளஸ் வந்து எஃப்ஐடியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து அது கூட நம்ம ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான வியூ கிடைக்கும். சரியா? அது இல்லாமல் நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியா? சரி, ஓகே. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரக்சர் படி தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். சரியா? இதில் வந்து மேஜராக ஏதாவது நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அன்னைய மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து ஓவரால் ஹை வெயிட்டோட ஸ்டாக்ஸோட மூவ் எப்படி இருக்குது, ப்ளஸ் எஃப்ஐடி பொசிஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நாட் ஓன்லி பிளைண்டாக ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் இருக்கக்கூடாது. சரியா? சரி, ஓகே. நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் படி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வேணா பார்ப்போம். ஓகேயா? பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கரெக்டான கோல்டில் ஃபார்ம் பண்ண மாதிரி லாஸ்ட் டைம் வந்து நான் சொன்னேன். இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கோல்டு தான் இப்போ ஸ்ட்ரக்சரே இல்லாமல் போயிட்டு இருக்கு. எப்போதுமே ஒரு ஆல் டைம் ஹை வந்தது அப்படின்னா திரும்ப வந்து மேபி இதை விட ஒரு ஆல் டைம் ஹையை உடச்சி இந்த ஆல் டைம் ஹையை கொஞ்சம் இது மேலே பண்ணிட்டு கொஞ்சம் உடச்சிட்டு மேலே போயிட்டு புது ஹை வச்சுட்டு திரும்ப வந்து பொறுமையாக கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து என்ன மெத்தடுனா இன்ஸ்டியூஷனோட 4 மெத்தடில் மேஜராக நடக்கிற மெத்தடில் இது வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரேலி, பேஸு, ட்ராப்னு சொல்லுவாங்க. இது வந்து பேஸாக சொல்லுவாங்க. சரியா? இந்த மெத்தட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் மந்த் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம நிஃப்டி 50 டிஸ்கஸ் பண்ணும்போது போட்டிருந்தேன். ஸோ இந்த இது வந்து இன்னும் ஸ்டில் வேலிடாக இருக்குது. சரியா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டில் வேலிடாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ வந்து இன்வேலிட் ஆகும் அப்படின்னா இதை உடச்சிட்டு இந்த ஹையை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து இன்வேலிட் ஆகிடும். சரியா? ஸோ அது வரைக்கும் மேபி வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரேலி, பேஸு, ட்ராப்பு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஸ்ட்ரக்சர் படி வந்துட்டு இருக்கு. லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இடம் வந்து இது எல்லாமே இந்த ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ஏரியா. சரியா? இந்த கேண்டில் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நல்ல ஒரு லிக்விடிட்டி ஜோன் இருக்குது. இங்கேயும் வந்து லிக்விடிட்டி ஜோன் இருக்குது. இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஜோனு. இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த இடம் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. பட் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் இங்கேயும் கூட ஆர்டர் பிளாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம போல எதிர்பார்க்கலாம் அப்படின்னாலும் இப்போதைக்கு ஒரு 24,500 வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கரெக்டான இதை எடுத்துட்டு திரும்ப பொறுமையாக மேலே போயிட்டு திரும்ப ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்து வீக்லி பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில அதே லெவல்ஸ் தான், கீ லெவல்ஸாக இருக்குது. வேறு எதுவும் புது லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக இங்கே தெரியல. இன்டர்மீடியட்டாக வேறு எந்த லெவலும் இல்லை. சரியா? ப்ரைஸ் வந்து சப்போஸ் வந்து இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் மேபி இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துகிட்டு
அப்படி பொறுமையாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே போல் இன்னொரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் வீக்கோட லோ ஹை மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இந்த பாட்டமில் வந்து ஒரு நமக்கு வந்து டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து இங்கேருந்து இதை உடைக்காம இங்கேருந்தே கேண்டில் ஆரம்பிக்குது. ஸோ வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா மேபி வந்து இது ஒரு நல்ல ஒரு பை ரிவர்சல், இன்னும் வந்து ஸ்டில் கண்டினியூ பை ரிவர்சல் பண்ணுற மாதிரி இருக்குது, பைக்கான ரிவர்சல் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ மேபி இன்னும் 2 நாள் பாருங்கள். ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே, இந்த மந்த்லியோட லோ லெவலுக்கு மேலே திரும்ப வந்து பாடி க்ளோஸ் வச்சு இப்படி பொறுமையாக மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதில் வந்து 50 to 60% வந்து கண்டிப்பாக போகும். சரியா? இதுக்கு மேலே போயிட்டு பாடி க்ளோஸ் வச்சு மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னா 25 750க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு 26 100 வரைக்குமே வந்து கண்டிப்பாக இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? ஸோ மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு புது ஹை வைக்கலாம், இல்லைனா இங்கே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சின்ன செல் கொடுத்து திரும்ப இப்படி பொறுமையாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ கரண்ட்லி என்ன அப்படின்னா இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அன்லெஸ் இந்த இங்கே வந்து உடைக்காமல் இப்படி பொறுமையாக மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து வந்துட்டு, ஏன்னா இப்போ இருக்கிற அந்த மேஜர் நியூஸ்னால வந்து மேபி இங்கே வந்து ஒரு சின்ன விக் வச்சுட்டு திரும்ப கீழே வந்துட்டு விக் வச்சுட்டு கூட திரும்ப மேலே போகலாம். இது உடனே டைரெக்டாக மேலே போகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப அன்சர்டனிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மூவ் வந்து மேபி இன்னைக்கு நாளைக்கு வந்து இதில் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். சரியா? இங்கே ஏதாவது ஒரு ஸ்பைக் விட்டுட்டு இல்லை இந்த ஃபேர் வேலி கேப் எடுத்துட்டு அப்படி பொறுமையாக பாடி க்ளோஸ் வச்சு மேலே பொறுமையாக போயிட்டு அப்படி பொறுமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போதைய ஸ்ட்ரக்சர் படி நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பை ரிவர்சலுக்கான ஒரு சிக்னல் காட்டுது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வேலிட்னா இதை தாண்டி பாடி க்ளோஸாக வைக்காத இருக்கிற வரைக்கும் இது வந்து வேலிட். சரியா? அப்படி போச்சுன்ற பட்சத்தில் நம்ம ஒரு சின்ன ட்ரேடை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே, வேறு டே லெவலில் வேறு ஏதாவது கீ லெவல்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். டே லெவல் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அழகான டபுள் டாப் ஃபார்ம் பண்ண மாதிரி காட்டியிருக்கு. டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? ஸோ இப்போ ஃபார்ம் ஆகிருக்க ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மேபி இங்கேருந்து வந்து இது இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த ஃபேர் வேலி கேப்பையும் எடுத்துகிட்டு இன்னும் கூட பொறுமையாக மெக்கில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 24,500 ஜோனை எடுத்துகிட்டு அப்படி கூட இல்லை வந்து இது டைரெக்டாக வராமல் இங்கேருந்து கொஞ்சம் சின்ன ரீட்ரேஸ் கொடுத்து இங்கே போயிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இப்படி டைரெக்டாகவும் கீழே வரலாம். சரியா? 2 பாசிபிலிட்டி நடக்கலாம். ப்ரைஸ் வந்து ஒன்று டைரெக்டாக வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி இங்கே ஆல்ரெடி என்எஃப் லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஓப்பன் பொசிஷன் அதிகமாக இருக்க பட்சத்தில் இது வந்து டைரெக்டாக கீழே வரலாம். சரியா? இப்படி வந்துட்டு இதை எடுத்துகிட்டு இப்படி பொறுமையாக இப்படி கீழே எடுக்கலாம். அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா திரும்ப போயிட்டு இங்கே இருக்கிற இந்த ஆர்டர்ஸில் இதை எடுத்துகிட்டு இதையும் வந்து டச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படி திரும்ப பொறுமையாக இப்படி கீழே வரலாம். சரியா? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து இருக்கும். சரியா? இண்டிசஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதை பேஸ் பண்ணி தான் வந்து அது மூவ் ஆகும். பல்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து எஃப்ஐஸோ டிஎஸோ எங்கே வந்து இது பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ட்ரேடு இது பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். சரியா? ஓகே, அதே போல் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப வேலட்டாட்டியாக இருக்காது. ஒரு அழகான பொறுமையாக மூவ் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து பொறுமையாக அப்படியே கீழே இறங்குச்சு அப்படின்னா அது அடுத்த வாரம் அப்படியே பொறுமையாக மேலே, இப்போ ஒரு வாரம் மேலே ஒரு வாரம் கீழே, அப்படி ஒரு வாரம் அடுத்த ஒரு வாரம் மேலே அப்படியே அடுத்த ஒரு வாரம் கீழே, அப்படி அழகான ஒரு மூமெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே மேலே ஃபார்ம் ஆகிருக்க டபுள் டாப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அந்த டபுள் டாப்பை முடிச்சிருச்சு. சரியா? அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அப்படி பொறுமையாக போயிட்டு இங்கேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரீஸ் ஒன்றா ஆக்ட் ஆகும். சரியா? இது வரைக்கும் போயிட்டு திரும்ப அப்படி பொறுமையாக கீழே வரதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அதே போல் மேக்ரோ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து நல்ல ஒரு வேல்யூ ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மள்கிட்ட வந்து செல் பண்ணி வெளியில் போகிறதுக்கு பணம் வெளியில் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ இப்போதைய நிலைமைப்படி யூஎஸ் டாலரோட வீக்னஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபேவர் தான், பாசிட்டிவான நியூஸ் தான் அது. ஸோ அது வந்து நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே உள்ளே இருக்கும், அதிகமாக வந்து வெளியில் எடுக்க மாட்டாங்க. எப்போ வந்து யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேலே போக போகுதுன்னு தெரியுதோ அப்போ தான் வந்து இந்த யூஎஸ் டாலரோட இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அங்கே போயிட்டு திரும்ப யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு. சரியா, இன்னும் வந்து நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ்னா ஒரு புது ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸோட அப்படி பொறுமையாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. சரியா, இதுவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து செல் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது, இது வந்து நமக்கான அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து பொறுமையாக மேலே போகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரியா, சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போதுமே ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு டேட்டாவை மட்டும் வச்சு எடுக்காதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். ஒரு இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற பேர் வந்து இல்லை ஒரு இண்டிசஸோ எப்படி இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்குது. எல்லா நியூஸுக்கும் அது வந்து அஃபெக்ட் பண்ணாது, அதுக்கு ரிலேட்டடான சர்டன் நியூஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். சரியா, இப்போ வந்து ஒரு பேங்க்ஸோட சம்மந்தமாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது, வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மாதிரி அந்த டிசிஷன் வந்து ஏதாவது இதுவாகுது அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா நம்மளோட மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் 50 கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கம்பெனிஸ் வந்து அமெரிக்கா லிஸ்ட் ஆன கம்பெனிஸும் நிறைய இருக்குது, அங்கே ஒர்க் ஆகிற பேங்க்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மேஜர் வெயிட்டட் ஸ்டாக்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அவங்களோட இது அந்த டேரிஃப் வந்து அவங்களுக்கு ப்ளஸ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து அதோட சேஞ்சஸும் வந்து நம்ம மார்க்கெட்டில் நம்மளாடி பார்க்க முடியும். சரியா, முக்கியமாக வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், பேங்க் செக்டர்ஸ், ஐடி செக்டர்ஸ். சரியா, இது ப்ளஸ் ரிலையன்ஸு, அந்த HDFC, இவங்க இந்த டாட்டா, இந்த மாதிரி முக்கியமான இவங்களோட இதில் வந்து அவங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் அன்ஃபேவராக ஏதாவது பொலிட்டிக்கல் இது வந்து நடந்தது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சொன்னால் ஒரு பேருக்கும் வந்து ஒரு பிஹேவியர் இருக்குது. இப்போ கோல்டு அப்படின்னா கோல்டு வந்து இதாகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கப்போ ப்ளஸ் வந்து யூஎஸ் டாலர் ரொம்ப வீக் ஆகிறப்ப அது வந்து நல்ல அதுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். அதர்வைஸ் ஈவன் வந்து ஒரு இது நடந்தாலுமே, ஏதாவது ஒரு மேஜரான வார் நடந்தாலுமே யூஎஸ் டாலருக்கு வந்து அது வந்து ஃபேவராக இருக்க பட்சத்தில் கோல்டு வந்து மேலே ஏறாது. சரியா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகுது. அதோட கோல்டோட இன்னொரு இது வந்து ஆப்போசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் தான். யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வேற என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே கோல்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மூவ் கொடுக்காது, ஏன்னா யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே குவிஞ்சிரும். ஸோ அது வந்து எப்போதுமே வந்து அந்த பிஹேவியர் எப்படி அது எதனால ஒர்க் ஆகுது அப்படின்ற அனலைஸ், அந்த மேக்ரோ டேட்டாவைஸும் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். வெறும் வந்து மைக்ரோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரக்சர் என்ன தான் அதை பற்றி மூவ் ஆகினாலும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், இது வந்து மேக்ரோ டேட்டா அப்படின்றது வந்து ப்ரைஸ் எங்கே போகணும்னு முடிவு பண்ணுறது மேக்ரோ டேட்டா. இந்த வழிக்கு போகிறதுக்கு எப்படி போகணும்னு முடிவு பண்ணுறது, இப்படி போகணுமா இல்லை இப்படி போகணுமா அப்படின்றத முடிவு பண்ணுறது டெக்னிக்கல். சரியா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் டிஃப்ரெண்ட். நீ போக வேண்டிய டைரக்ஷன் எங்கே, நீ போயிட்டு அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் எங்கன்னு முடிவு பண்ண வேண்டியது வந்து முடிவு பண்ணுறது வந்து மேக்ரோ. அதுக்கு நீ என்ன ரூட் யூஸ் பண்ணணும், இந்த ரூட் யூஸ் பண்ணணுமா இல்லை இந்த ரூட் யூஸ் பண்ணி போகணுமா இல்லை இந்த ரூட் யூஸ் பண்ணி போகணுமா அப்படின்றதுல முடிவு பண்ணுறது எதுன்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது ரெண்டையுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணாதான் வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரேடாக இருக்கும். இல்லை வெறும் மேக்ரோ டேட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணாலும் வேஸ்ட்டு, வெறும் இந்த மைக்ரோ டேட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணாலும் வேஸ்ட்டு. சரியா, அண்ட் எண்ட் ஆஃப் த டே டைரக்ஷன் வந்து அதுவாக இருந்தாலுமே இல்லை அது வந்து எப்படி போக போகுது, எத்தனை நாளாக போக போகுது, என்ன எப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம கவனிக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேட்டாஸும் ப்ளஸ் வந்து இந்த அதர் ஸ்மார்ட் டேட்டாஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அன்னன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அந்த டேட்டாஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து மார்னிங் வந்து இப்போ இன்னைக்கு ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours பிஃபோராகவே வந்து எல்லா ப்ரிப்பரேஷன், இன்னைக்கு ஏதாவது மேஜர் நியூஸ் இருக்கா, இல்லை லாஸ்ட் நைட்டு வந்து என்ன வந்து மூவ் நடந்திருக்கு, ஒரு யூஎஸ்ல வந்து என்னென்ன மூவ் நடந்திருக்கு, ஏதாவது மேஜர் வந்து நியூஸஸ் வந்து வந்திருக்கா, அது வந்து பாசிட்டிவாக வந்திருக்கா நெகட்டிவ் வந்திருக்கா, அதில் நம்ம நிஃப்டி எக்ஸ்சேஞ்சில் ஓப்பன் ஆகும் அந்த டேட்டாஸு ப்ளஸ் வந்து எஃப்ஐடிஎஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, ரீபொசிஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, மேஜர் வந்து இந்த வாரம் ஏதாவது வேறு ஏதாவது இந்த மேஜர் ஸ்டாக்ஸில் வந்து ஏதாவது ரிசல்ட் ஏதாவது குவார்ட்டர் ரிசல்ட்ஸு இல்லை ஆஃபர்லி ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வருதா, புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது சைன் பண்ணியிருக்காங்களா, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள். அந்த புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நீங்கள் டீப்பாக பார்க்கலாம்.
இந்த நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக போகணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து ஓவராலாக மேக்ஸிமம் ஏதாவது பெரிய ஒரு மூவ்ஸ் வந்து இருக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த டேட்டாஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 ஹவரில் என்ன மூவ் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இது பை மூவ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே இது ஆல்ரெடி ஒரு இது கொடுத்துட்டு வீக்லி சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து வீக்லி பாட்டம்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி காட்டுது. ஸோ இந்த மூவ் வந்து மேபி அடுத்த ஒரு சின்ன ஒரு மந்த்லியோட லோ இருக்குது சரியா, ஒரு 25,700 இது வரைக்கும் கூட போகலாம். இல்லை பொறுமையாக அப்படி போயிட்டு திரும்ப ஒரு வீக்லியோட டாப் வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப அப்படி பொறுமையாக ரிட்டர்ன் ஆகியும் வரலாம். அப்படின்றது தான் நம்ம 1 by 1 தான் பார்க்கணும் சரியா. நமக்கு என்ன தான் இங்கேருந்து போக தெரிஞ்சாலும் இது இன்னும் எத்தனை நாள் எடுக்கும் அங்கே போகிறதுக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது சரியா. ஸோ வந்து இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அன்றைக்கி எடுக்க போகிறோம், இன்ட்ராடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இது எல்லாமே செட்டப் ஓகே நமக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதர்வைஸ் வந்து அமைதியாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் சரியா. அப்சர்வ் பண்ணுங்கள், மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது, மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்ல. ஆனால் நம்மளோட கேபிட்டல் வந்து ஒரு வாட்டி லாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை உருவாக்குறது வந்து நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் சரியா. ஸோ வந்து கேபிட்டல் லாஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கேபிட்டலை கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு நிறைய வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் சரியா. இப்போ இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்கணும் ஆசையாக இருக்குது, உங்களாட்டி எடுக்க முடியல, சரி எடுத்தே ஆகணுன்ற இது இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு டெமோவில் போட்டு சப்போஸ் நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். ப்ளஸ் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து சப்போஸ் வந்து ரியல் மணியை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும், உங்கள் எமோஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும், நீங்கள் என்ன தப்பை வந்து இன்றைக்கி வந்து சரி பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்து அந்த விஷயத்த வந்து அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது அதை வந்து எழுதி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் நோட் எடுத்து எழுதி வைங்க. தயவு செஞ்சு நோட் எடுங்க. நோட் எடுத்து எழுதுறது வந்து ரொம்ப சின்ன விஷயமா நினைக்காதீங்க. அது வந்து இன்னமும் ஒரு ப்ரோ ட்ரேடராக இருக்கவங்க கூட இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரியா. என்ன ஒரு லெஜெண்ட் ட்ரேடர் இருந்தாலுமே அந்த நோட்டில் எழுதி வைக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு இன்டெப்த்தான ஒரு டிசிப்ளினையும் ஒரு அவேர்னஸையும் நமக்கு கொடுக்கும் சரியா. நீங்கள் எந்த அளவுக்கு நோட் எடுத்து உங்களோட ஓன் ட்ரேடை வந்து ஜேர்னல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களை எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 20% 10% ட்ரேடராக மேக் பண்ணுறது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. மேக்ரோ டேட்டா நியூஸ் வந்து இது பண்ணுறது இல்லை இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட ஓன் ட்ரேடை வந்து எந்த அளவுக்கு ஜேர்னல் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான். இதை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற என்ன விஷயம் பண்ணாலுமே ஒரு லாங் டேர்ம் சர்வைவல் ஆக முடியாது. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தப்பை எங்க போய் சரி பண்ணணும், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அந்த தப்பை ரிட்டர்ன் பண்ணாமல் என்ன இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ட்ரேட் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இது வந்து மேலே போயிட்டே இருக்கும் சரியா. இந்த சீக்ரெட்டை வந்து என்றைக்கும் இது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். ஆனால் வந்து இது எல்லாரும் ரொம்ப அலட்சியமாக நினச்சி இதில் என்ன இருக்குது அப்படி மிஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் இது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான சேஞ்ச் பண்ணும் சரியா. நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும், அதுவும் எஸ்பெஷலி வந்து ட்ரேடிங்கில். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்காமல் அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். எல்லோரும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.